ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பன்னீரை கலந்துக்கணும். இந்த மாதிரி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். சூடான உடனே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும் இது. இதில் இந்த பன்னீர் பீஸ்லாம் வந்து ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு இந்த பன்னீர் பீஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்படியே நம்ம திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனது அப்படியே திருப்பி போட்டு வேக விடுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே இது ஆயில் இல்லாமல் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இந்த பன்னீர் மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மீதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயில்லேயும் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன். இது ரெண்டையும் இந்த ஆயிலில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதை கலந்து விட்டுடலாம். லைட்டாக வதங்கின உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பன்னீரில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கம்மியாக தான் இதுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வந்து மிளகு பொடி போடுறேன்.
ஒரு அரை ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி, ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு பொடி வந்து காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம விருப்பப்படி காரம் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மசால் வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அந்த மசாலில். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், இந்த மசாலோட மிக்ஸ் ஆகட்டும். இது சாப்பிடும்போது நம்ம வந்து வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட குடமிளகாய் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்க்குறதுக்கு முன்னாடி அதை சேர்த்துடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து லைட்டாக மல்லி இலை தூவிக்கோங்க. இது எல்லா ரைஸ் கூடவும் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.